Chai with Chitra. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். சீரியல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சார். இங்கிலீஷில் எழுதுவேன். டயலாக் எல்லாமே வந்து இங்கிலீஷில் எழுதி தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் பீங் அ மலையாளிஸ்க்கு வந்து எப்போவுமே சொல்லுவாங்க மற்ற லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக சரளமாக வந்து பிக்கப் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலையாளமே கொஞ்சம் குழஞ்சு தான் பேசுறது. ஸோ வித்தின் 3 months எவ்வளோ கேவலமாக தெலுங்கு பேசினாலும் நான் பேசுவேன். எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் செட்டில். அப்போ சீரியல் சிரிக்காதீங்க, நான் பேசுவேன். அது நாட் டயலாக் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் ஆள்கிட்ட வந்து தண்ணி வேணும்னு கேட்குறதும் சரி, இல்லை வந்து வேற யாராக்கிட்ட ஏதாவது மேக்கப் மேன் கிட்ட ஏதாவது பேசுறதும் சரி, தெரிஞ்ச தெலுங்குல அடிச்சு விடுறது. யாருமே வந்து கிண்டலும் பண்ண மாட்டாங்க. they'll keep correcting me. I had an amazing team that time. ஸோ அப்படியே கரெக்ட் பண்ணி within 6 months I was fluent in Telugu. ஸோ படத்தில் பண்ணும்போது தெலுங்கு வாஸ் பக்கா. ஓ சூப்பர். கள்ளழகர் படத்தில் விஜயகாந்தோட நிற்கக்கூடிய பாத்திரம் உங்களுக்கு கிடைச்சது. ஒரு தட் இஸ் எ மீட்டி ரோல் ஆல்சோ. எஸ். விஜயகாந்தோட நடித்த யாராலையும் அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது. ஆமாம் சார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே சார் வராரு, நான் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம், சார் வந்து வந்துடுவாருன்னா எனக்கு சரியான பயம். ஐ டோன்ட் நோ வை. எனக்கு அவரை பார்த்ததும் இல்லை, பழகினதும் இல்லை. பட் சம்திங் அபவுட் ஹிம் நோ, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பயங்கர ஸ்டர்னாக இருப்பார். அவர் எப்படி வைப் ஆக முடியுமா? வேறு தங்கச்சி ரோல் வேறு, ரொம்ப எமோஷ்னலாக வேறு நடிக்கணும். ஸோ சீன் என்னன்னெலாம் தெரியும், பட் சார் வரணும். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஷூட்டிங் ஹவுஸில். அப்புறம் வந்து சார் வந்தார். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். ஆப்வியஸ்லி சார் வரும்போது எவ்ரிபடி வில் கெட் அப். யூ won't believe I forgot to sit down. I'm just standing like that because I'm like, should I sit down? நான் உட்காரணுமா வேணாமா, இவர் ஏதாவது சொல்லுவாரா திட்டுவாரா அப்படின்னு. பட் he was such a nice man, seriously. He said, ஏன் நின்றுட்டுருக்க, உட்காரு. I said, பரவாயில்ல, என்ன பனிஷ்மெண்ட்டா, உட்காரு அப்படின்னாரு. சரி உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் then he said, டயலாக் பார்க்கலாமா. ஸோ இதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல மெமரியாக தான் இருந்ததே தவிர சார் கூட ஒர்க் பண்ணுறது ஐ டென்ட் ஹேவ் எனி நெகட்டிவ் மெமரிஸ் when I worked with him. அப்புறம் சாப்பிடும்போது வந்து நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லுவார். வா எல்லோரும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய ஒரு டைனிங் டேபிள், டைரக்டர் சார் இவங்கெல்லாம் உட்காந்து, நானும் அம்மா வந்து ரூமில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இங்கே அந்த பொண்ணு வர சொல்லு, வந்து உட்காந்து சாப்பிட்டு சொல்லுது. நான் வாஸ் லைக், இல்லை சார் நான் வந்து ரூமில் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருமா சாப்பிடுமா, ஏமா இப்படி பயப்படுற அப்படின்னு. அப்போ தான் டைரக்டர் சொன்னார், இல்லை அவளுக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஹி வாஸ் வெரி ஸ்வீட், ரியலி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த அண்ணனா ஐ மீன் தங்கச்சியாக ஒர்க் பண்ணும்போது சிலவங்க கூட ஒரு அந்த நிஜமான வைப் ஒன்று வந்துடும், ஒரு தங்கச்சி வைபே வந்துடும். அந்த வைப் ஐ ஹேட் வித் சார். அவருடைய மறைவை எப்படி பார்க்குறீங்க? ஐ வாஸ் சேட். ஐ வாஸ் இங்கே இல்லை நான் அவர். ஸோ கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆப்வியஸ்லி ஐ திங்க் அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. நிறைய இது எனக்கு வந்து பர்சனலி எனக்கு தெரியாது, பட் அஃப்கோர்ஸ் ஐவ் ஹர்ட் அ லாட் அபவுட் திஸ். ஸோ ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் பர்சனலி. அண்ட் I think he went through a lot as well. Yes. So maybe it was time for him to rest, and I'm sure he's missed by a lot of people. ஸோ அவர் வந்து அதான் சிலவங்க சார், அவங்க மறைஞ்சாலுமே அவங்க நம்ம மனசுல இருந்து மறைய மாட்டாங்க. they are like living legends, and I think he's definitely a living legend in everyone's mind. நீங்கள் ஒரு அழகான இளம் நடிகை. அந்த காலத்தில் நிச்சயமாக சினிமாலேருந்து பல பேர் உங்களை வந்து லவ் ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. இருக்குது சார். அந்த டைமில் லைக் யூ said, அந்த வயசு இல்லையா, நம்ம கூட நடிக்கிறவங்களும் அந்த மனசும் பிஞ்சாக இருக்கும், யூனோ அந்த தாட்ஸும் பிஞ்சாக இருக்கும். ஸோ இருந்திருக்காங்க, சீரியல்லையும் இருந்திருக்காங்க, படத்துலேயும் இருந்திருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து வரைக்கும் கேட்டிருக்காங்க. வீட் லைக் ஐனோ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஐ வாஸ் நாட் ரெடி. எனக்கு ஒரு கிளியர் கட் மைண்ட் இருந்தது தட் யூனோ ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் அழகான ஒரு வீடு வேணும். ஸோ இந்த ஃபோக்கஸ் எல்லாம் இருந்ததுனால எனக்கு அந்த டைமில் இந்த காதல் அப்படி இப்படின்ற அந்த தாட் கூட ஒர்க் பண்ணவங்க கூட எனக்கு வரலை. அண்ட் ஐ திங்க் அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. பிகாஸ் யார் பக்கத்தில் வந்தாலும் வந்து எனக்கு அந்த ஐ ஹேட் த கான்ஃபிடென்ஸ் டு சே நோ. அந்த நோன்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஐ திங்க் காரணம் இருக்கா, அந்த காலம் தானா இல்லை? இட் வாஸ் எனக்கு, ஏன்னா அம்மாலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அம்மா அப்பாலாம் நிறையா கஷ்டப்படும் போது நான் வேலை செய்யும்போது நான்
அவங்களுக்காக நான் செய்யணும், என்னோட லைஃப்பை வந்து நான் கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று. ஐ மீன் இவென்ச்சுவலி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன், அது வேற விஷயம். பட் இண்டஸ்ட்ரியில் வந்து நோ, அது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக தான் சார் இருந்தேன். ஐ திங்க் ஒரு சிலவங்களோட மனசெல்லாம் உடைச்சிருக்கேன் நான் சொல்லி. பட் இட் வாஸ் இன்எவிட்டபிள். ஏன்னா எனக்கு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் தோணலை. உங்களை காதலித்தவர்கள் அதுக்கு பின்னாடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை அதுக்கப்புறம் ஐ திங்க் அவங்களும் மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி அவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மனசில் இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். மறுபடியும் பார்க்கும்போது ஒரு காலத்தில் நம்ம இந்த பொண்ணை லவ் பண்ணோமே, பட் மறுபடியும் பார்க்கும்போது அதை they won't accept it இல்லையா. ஸோ ஹாய் பாய் அப்படி தான் இருந்ததே தவிர never had any issues with anyone. யாருமே எனக்கு வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நீ வந்து என் காதலுக்கு நோ சொன்ன அப்படின்னு யாரும் டார்ச்சர் எல்லாம் பண்ணல. ஸோ எல்லாரும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக திங்க் ஒதுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி அஸ்வினுடைய பார்வை என்ன? நானே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. ஸோ அதனால இட்ஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் மை லைஃப். ஐ திங்க் ஒரு கட்டத்தில் காதல் நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம் சார். ஐ வுட் சே இப்போது இளம் வயசில், இளம் பருவத்தில் வந்து டீனேஜோ இல்லை வந்து ஏர்லி 20s அந்த டைமில் நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நம்ம வந்து ஒன்று லுக்ஸாக இருக்கலாம். என்னோட கேஸில் வந்து பெருசாக லுக்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ், ஐ மீன் நாட் தட் ஹி லுக்ஸ் பேட், பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அது எனக்கு பெருசாக தோணலை. பிகாஸ் அம்மா ஆல்வேஸ் யூஸ் டு சே லுக்ஸை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கூடாது எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ அது எப்போவுமே மைண்டில் இருக்கும். ஸோ லுக்ஸ் பெருசாக எனக்கு தெரியல. பட் ஒரு நான் ரொம்ப குவைட்டான ஒரு ஆளாக இருந்தேன் அப்போ. இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறதோட பாதி கூட நான் அப்போ பேச மாட்டேன். ஐ வாஸ் வெரி குவைட். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் சம்மன் கொஞ்சம் துருன்ட்டு கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக ஐ வாண்டட் சம்மன். ஸோ அந்த தாட் ஃபோக்கஸ் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது காதல் பற்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வென் ஐ fell in love with somebody who was an extrovert. Then once you settle down, the காதல் turns into அந்த slowly that நம்ம வந்து காதலிக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னால் we put our best behavior forward. அதுக்கப்புறம் வந்து we live with the person 24/7. அப்போ தான் வந்து அந்த புரிதல் will start coming. True. ஸோ மெச்சூரிட்டி வருதோ இல்லையோ, the understanding between two of them has to be there. இல்லைனா to be together for 24/7 under one roof எவ்வளோ தான் காதல் இருந்தாலும் it is very difficult. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ அந்த காதல் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் தெரியும், அந்த குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து. நாட் ஓன்லி தட், நம்மளோட ரோலே மாறிடுது இல்லை சார். நம்ம வந்து ஒரு இளம் வயசு பெண்லேருந்து ஒரு மனைவியாகி மனைவியிலேருந்து ஒரு அம்மா ஆகிறோம். அதே மாதிரி ஆணுக்கும் அப்படி தானே. ஸோ அந்த புரிதல் நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் we need to give that space. And this is one thing which I think is very important in காதல், the space that you give each other. நம்ம வந்து 24/7 ஒன்றா இருந்து எல்லாம் ஒன்றா செய்யணும் அப்படின்றது வந்து சிலவங்களோட புரிதல். பட் என்னோட புரிதல் வந்து அவருக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு we must give him some space. எனக்கு என்ன செய்யணுமோ என்னோட ஸ்பேஸ் அவர் கொடுக்கும்போது தான் அந்த புரிதலும் வரும். தட் அந்த காதலும் will keep going forward in a very mature manner. எங்கே தொடங்கிச்சு உங்கள் காதல்? என்னோட காதல் வந்து ஆக்சுவலி நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு ஷூட்டுக்காக. ஸோ இட் வாஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் சேனல் தேர் அண்ட் இங்கே ஒரு ப்ரொடியூசர். ஸோ அது வந்து நானும் சரத்பாபு சார் தான் போனோம். நாங்கள் தான் பேராக நடிச்சிருந்தோம். ரங்கராஜன் சார் தான் டைரக்டர். ஆமாம், ஹி பாஸ்ட் ஆன். ஸோ அவர் டீம் வாஸ் அண்ட் ராண்டி ரத்னவேல் வாஸ் த கேமராமேன். ஸோ நாங்கள் 4 of us we went. அங்கே there was a team. ஸோ அங்கே வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அங்கேயும் there was a producer from there as well. ஸோ அவரோட ஒரு டீம் ஒன்று இருந்தது அங்கே. வந்து அப்போல்லாம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் கிடையாது, தெரிஞ்சவங்கள வச்சு தான் அங்கே ஷூட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து ஹி வாஸ் ப்ரொடியூசரோட நெவ்யூ. ஸோ அப்படி தான் வந்து மீட் பண்ணேன். அந்த என்டையர் குரூப்போட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனது தான் ஃபஸ்ட்டு. பட் ஒரு 1 or 2 years ஆஃப்டர் த ஷூட் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக we were keeping in touch. பட் அவர் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், லைக் யூனோ ரொம்ப துருன்னு இருப்பார், வெரி சார்மிங் பர்சனாலிட்டி. ஸோ ஐ திங்க் சம்வேர் ஆஃப்டர் தட் 1.5 years அந்த நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி தான் வந்து அண்ட் ours was a long distance relationship. நான் இங்கே, அவர் அங்கே. அப்போ வந்து இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, எல்லாமே கலெக்ட் கால், இல்லை வந்து நான் போய் ஐஎஸ்டி பூத்தில் வந்து நின்று பேசணும். ஸோ ஆக்சுவலி எங்களோட ரிலேஷன்ஷிப் வென்ட் லைக் தட்
ஃபோனில் தான் பாதி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்பயாச்சும் இங்கே வந்தாருன்னா மீட் பண்ணுவார், இல்லை நான் ஏதாவது போனேன்னா மீட் பண்ணுவேன். ஸோ ஒரு 4 years 5 years அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஐ டிசைடட் ஓகே போதும், நம்ம வந்து இட்ஸ் டைம் டு கெட் மேரிட் அப்படின்ட்டு. பட் வீட்டில் ஒத்துக்கல. ஆஹா, ஏன்னா அம்மா வந்து நான் வெளியூர் கல்யாணம் பண்ணி வெளியூர் போகக்கூடாது, ஏன்னா ஒரே பொண்ணு இல்லை, ஸோ எங்கேயுமே வெளியூர் போகக்கூடாது, சென்னையிலே எங்கேயாவது கல்யாணம் பண்ணி இருக்கணும், இதெல்லாம் இருந்தது. அண்ட் காஸ்ட்டும் வேறு. அம்மாலாம் தேவர் ஆல் ஓல்ட் ஃபேஷன். இப்போ அதெல்லாம் இல்லை, பட் அப்போ தேவர் பிட் ஓல்ட் ஃபேஷனாக இருந்தாங்க. ஸோ காஸ்ட்டும் வேறு. ஸோ முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலி தமிழ் படத்தில் வர மாதிரி வீட்டில் இருந்து ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணேன். ஐயோ, ஆமாம், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சேயிங் ஆன் கேமரா. ஸோ சொன்னேன் அம்மா கிட்ட இந்த மாதிரி காதல். சிங்கப்பூர் ஓடி போயா? இல்லை சார், இங்கே ஓடி போய் பெரம்பூரில் ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி. ஸோ அம்மா கிட்ட ஒன்ஸ் ஐ வாஸ் ரெடி ஃபார் மேரேஜ், வீடு வாங்கினதோட ஐ டிசைடட் தட் ஐ வாண்ட் டு கெட் செட்டில் டவுன். அப்புறம் சொன்னேன். அம்மாக்கு இவரை தெரியும், பிகாஸ் ஷூட்ல ஹெல்ப் பண்ண ஆளுன்னு தெரியும், ஆனா இந்த காதல் மேட்டர் தெரியாது. அண்ட் அதை விட பெரிய விஷயம் 5 வருஷமா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது வந்து இன்னும் பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஆமா, அம்மா இன்னும் அந்த ஒரு தடவை என்ன கேட்டாங்க அது சொல்லும்போது, எப்படிடி அப்படின்னாங்க. ஐ குட் see the shock and the disappointment on her face. நம்மள ஏமாத்திருக்காளே இந்த பொண்ணு. 5 years and she didn't know. எதுவுமே தெரியல அம்மாக்கு. அவ்வளோ குவைட். அதான் சொன்னல சார், வாயே திறக்க மாட்டேன் சார், அவ்வளோ குவைட்டாக இருந்தேன். ஸோ சொன்னேன். she said no, முடியாதுன்ட்டாங்க. நானும் என்னெல்லாம் சண்டை போட்டு பார்த்தேன், அழுது பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. அப்பா வந்து அப்பா வாஸ் ஒர்க்கிங் இன் கொச்சின். ஆப்வியஸ்லி அம்மா சொல்கிறது தான் அப்பாவும் கேட்பாரு. ஸோ அப்பா வாஸ் லைக் he didn't know what to do. he was kind of stuck. அப்புறம் பார்த்தேன் இவங்க நபுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. தென் we decided to go ahead and get married. ஸோ அவர் அங்கேருந்து வந்தார். and then we got some friends help because ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணோம் இல்லையா, இங்கே தான் you have to register. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சு லிட்ரலி சார் ஒரு ரோட் சைட் கோயில், அந்த கோயில் கூட எங்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு இத்தினூண்டு ஒரு கோயில், ஒரே ஒரு பூசாரி, ஒரே ஒரு டிடி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா காலையில் வீட்டில் இருந்து ஷூட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புனேன் சார். ஆனால் என்னோடய ஷூட் பேக்கில் வந்து யூஸ்வலாக மேக்கப்பு, என்னோடய ஷூட் க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. கல்யாண சாரி எல்லாமே தேவையானது கல்யாணத்துக்கெல்லாம் வச்சுட்டு நானே வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஷூட்டுக்கு போகிறேன், பாயின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் போய் ஃப்ரெண்ட் வீட்டில் ட்ரெஸ்லாம் மாற்றி அப்புறம் வந்து we went to the temple. லிட்ரலி மஞ்சக்கயிறு கட்டி அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய். சூப்பர். அம்மா இப்போ நீங்கள் சூப்பர் சொல்கிறது பார்த்தாங்கன்னா அம்மா கோச்சிக்கு போகிறாங்க. ஸோ எனிவே ஸோ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஐ செட் ஓகே. நான் திருப்பி போயிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் யூ வெயிட் டவுன் ஸ்டேர்ஸ், நான் போய் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். வீட்டுக்கு போயிட்டீங்க? பின்ன போவாம வேற வழியில போய் தானே ஆகணும், சொல்லி தானே ஆகணும். சரின்ட்டு ஸோ காலையில் இப்படி பிளெயினாக போயிருந்தானா ஒரு நார்மல் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு, இப்போ வந்து பட்டு சாரி, கழுத்தில் வந்து மஞ்சள் கயிறு குங்குமம் எல்லாம் வச்சுட்டுல வரேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் என் வீட்டில் ஒரு கிரில் கேட் ஒன்று இருக்கும், டோர் இருக்கும். என் அம்மா வந்து கதவு திறந்து பெல் அடித்தேன், அவரை கீழே வெயிட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ கதவு திறந்தேன், அவங்க திறந்தாங்க, பார்த்தாங்க. யூஸ்வலி ஷூட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் மேக்கப்பில் எல்லாமே. ஸோ ஐ தாட் ஷி வில் திங்க் ஐ எம் கம்மிங் பேக் இன் ஷூட் க்ளோத்ஸ். ஐ டோன்ட் நோ, என் அம்மாவுக்கு வந்து எத்தனாவது அறிவுன்னு தெரியல. ஷி ஜஸ்ட் லுக்ட் அட் மீ அண்ட் ஷி செட் இன் மலையாளத்தில் ஒரே வார்த்தை, முடிஞ்சிடுச்சா அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை சார், சினிமாவில் பஞ்ச் டயலாக் மாதிரியே வந்தது, வெரி ஷார்ப். ஸோ மலையாளத்தை கழிஞ்சோம் நோ. ஸோ இட் இஸ் லைக் முடிஞ்சிருச்சா, அப்போ நம்ம வந்து திருப்பி பஞ்ச் டயலாக் சொல்கிறோம். ஸோ ஐ செட் முடிஞ்சிருச்சு என்ன, செட் இட் இன் மலையாளம். ஒரு வார்த்தை பேசல. She just closed the door on my face. That was her answer, which means that done, dusted. ஒன்றும் பண்ண முடியல என்னால். என்ன அவங்க கதவை மூடிட்டாங்க. ஆப்வியஸ்லி சினிமாவில் வர மாதிரி அழுதுட்டு கீழே போனேன். It took ஒரு few days for my mother to be able to talk to me. அப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்னோட ஆடிட்டர் சார், அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், அவர் பேசி
அதுக்கப்புறம் வந்து அப்போ கூட அக்செப்ட் பண்ணல சார். ஷி டென்ட் அக்செப்ட் பட் ஷி அலவுட் மீ டு கம் பேக் டு த ஹவுஸ். என்னோட திங்ஸ் only me, only me, that was the important thing. அவர் வீட்டில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. ஸோ திருப்பி வீட்டுக்கு வந்து என்னோட திங்ஸ் எடுத்து, பட் ஒன்று at that point of time I decided எனக்கு தேவையான திங்ஸை மட்டும்தான் எடுப்பேன். We didn't want to take any jewelry or anything because அவரை தப்பா நினைச்சிட எல்லா காதல்களும் சேரும். அதேதான். ஸோ அவரை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எதுவுமே தேவையான துணிமணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே சிங்கப்பூர் போயாச்சு. 1 வருஷம் அம்மா பேசல. 1 year. ஃபோன் எடுத்தாலே பட்டுன்னு கீழே வச்சுருவாங்க. நான் ஹலோ சொன்னா போதும் பட்டுன்னு கீழே வச்சுருவாங்க. அப்பா வாஸ் லைக் வெரி சாது. he was like he had no say at that point of time. And I was okay, but எனக்கு it was அம்மா. my connection with அம்மா was very strong. எப்படியாவது அவங்க அதை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு 1 year பேசல சார். அவங்களும் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அந்த 1 yearல. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ திங்க் நேரம் தான் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் சொன்ன மாதிரி ஸ்லோலி இட் ஸ்டார்டட் லைக் த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்டட். அப்போவும் கொஞ்சம் கோவமா தான் இருப்பாங்க, பெருசாலாம் பேச மாட்டாங்க. எப்போ மாறுச்சுன்னா எனக்கு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம். பெரும்பாலான ஃபேமிலி தான் உடனே மாறல, பட் அவ ஒரு பிட்வீன் த டைம் ஷி வாஸ் born to till she was around 6 months. That was a very crucial time. அதுதான் என்னோட அந்த ரிலேஷன்ஷிப் வித் மை மதரை மென் பண்ணதுக்கு அதுதான் அவ தான் காரணம். அவ தான் அந்த ஜாயிண்ட், அவதான் கேட்டலிஸ்ட். இல்லை உங்கள் அம்மாவோட சமாதானத்துக்கு பின்னால் எப்போது இதை பற்றி 2 பேரும் பேசியிருக்கீங்களா? இல்லை, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களும் என் ஹஸ்பண்டும் வந்து தே ஆர் லைக் பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு அவசியமே வந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் எப்பயாச்சும் வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அட்வைஸுக்கு கூட நான் வந்து எதாவது அப்போல்லாம் கேட்கும்போது அந்த இனிஷியல் காலகட்டத்தில் அவங்களோட ஒரே பதில் என்னவா இருக்கும்னா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நான் தான் பண்ண வேண்டாம்னு அப்போவே. தட் டிப்பிக்கல் ஒரு அம்மா. ஐ திங்க் நானும் அந்த இடத்துல இருந்தால் நான் அப்படி தான் இருந்திருப்பேன். பட் இன்னைக்கு ஐ ஃபீல் லைக் தே ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். ஸோ கடைசியில் இதெல்லாம் இந்த சினிமா படம் எடுத்ததுக்கு வந்து என்னோட பர்சனல் சினிமா படம் எடுத்ததுக்கு ஒரு தி ரிலேஷன்ஷிப் ஹஸ் மெண்டட். ஸோ அது ஐ ஷுட் தேங்க் காட் ஃபார் தட். உங்கள் அப்பா வயதுடைய ஒரு இயக்குனர் உங்ககிட்ட தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தேன். அந்த காலத்திலேயே அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருந்ததா? அம்மா கூட இருந்ததுனால நிறைய சந்தர்ப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை தவிர்க்க முடிஞ்சுது. ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு கோ ஃபார் அ மீட் அப் இன் த ஆஃபீஸ். தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தனியாக இருக்கும்போது அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. பாரதி ராஜா மாதிரி நீங்கள் பணியாற்றின்னு ஒரு முக்கியமான இயக்குனர் பாலு மகேந்திரா. ஆக்சுவலி பாலு மகேந்திரா சாரோட ஆஃபர் வந்தப்போ நம்ம துறையில் இருக்கிற சிலவங்க சொன்னாங்க படம் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. என்ன விலை படத்தில் மாதவன் மணிவண்ணன் 2 பேரோட நடிச்சிங்க. மாதவன் டெஃபினெட்லி வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் எதுவுமே இல்லை சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.